Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் நீங்க ஆல்ரெடி டைட்டில்லே பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் வந்து சில பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் இதெல்லாம் நேத்து தான் நான் ரிப்போர்ட் பண்ணேன். அந்த பிளான்ட் எல்லாம் வந்துட்டு நிறைய வளர்ந்துடுச்சு. ஓகேங்களா? அந்த பாட் வந்து பத்தல. அதனால சரி நம்ம வேற பாட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம்னு அந்த வேலையை நான் நேத்து ஈவினிங் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எங்கள் பாட்டி வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி டைம்லலாம் செடிக்கிட்டே போக மாட்டோம். நீ என்னென்னா இந்த டைமில் தான் எல்லாத்தையும் பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் திரும்ப கேட்டேன், ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அது வந்து தீட்டு செடியெல்லாம் கருகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்தராக இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னா இதை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினீங்கன்னா, அது மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் உங்களோட நம்பிக்கையை நான் ஹர்ட் பண்ண விரும்பலை. சரி, நான் என்ன தான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கணுன்னு விருப்பப்படுறவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நம்ம முன்னோர்கள் எதனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் அவங்களுக்கு அப்புறம் வந்த சந்ததிகள்லாம் அதுக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சிக்காமல் சும்மா வாய் வழியாக சொல்லி அது வந்துட்டு ஒரு மித் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஏன் கேள்வி கேட்டால் அதுக்கு அவங்களுக்கு ஆன்சர் தெரியாது, சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது மட்டும் கிடையாது, லைக் 6 மணிக்கு மேலே வீடு கூட்டக்கூடாது, இல்லை நெகை வெட்டக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது இல்லையா? அது நம்ம மூட நம்பிக்கைகள் கூட சொல்லலாம். பிகாஸ் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்ததுனால அவங்களுக்கும் அது அப்படியே பழகிடுச்சு, சொல்லி பழகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ பீரியட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை, சூழ்நிலை, அதையும் இப்போ நம்ம இருக்கிறதையும் கண்டிப்பாக கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. அந்த காலத்துலலாம் பெண்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துலலாம் நிறைய குழந்தைங்க பெற்றுப்பாங்க. ஒரு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 10-15 குழந்தைங்க இருக்கும். அண்ட் நிறைய பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஸோ அத்தனை பேருக்கு வந்து சமையல் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 3 வேளை ஒரு 15-20 பேருக்கு சமைக்கணும்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இப்போ இருக்கிற மாதிரி அப்போல்லாம் வந்துட்டு கிரைண்டர், மிக்சி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க எல்லாம் கையில் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நிறையா ஆடு, மாடு அந்த மாதிரி நிறைய விலங்குகள் வச்சுருப்பாங்க. ஒரு வேளை வந்துட்டு வயல்லாம் வச்சு அவங்க விவசாயம்லாம் பண்ணாங்கன்னா அந்த வேலையும் வந்துட்டு பெண்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம், நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் அந்த மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு உண்மைதான். அது அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருது நேச்சுரல். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பெண்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி டைமில் அவங்கள தனியாக வச்சு அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிகாஸ் அப்போல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி சாட்டர்டே சண்டே வீக் ஆஃப் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க வருஷத்தில் 365 நாளும் வேலை பார்த்து தான் ஆகணும், அப்படி தான் இருந்தாங்க நிறைய பெண்கள். அப்படின்ற போது அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது, லீவே கிடையாது. அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரெஸ்ட் தேவை இல்லையா? நம்ம ஒன்றும் மிஷின்ஸ் இல்லை இல்லையா 24/7 ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு ரெஸ்ட் கொடுக்கணுன்ற காரணத்துக்காக தான் இந்த பீரியட்ஸ் டைமை ஒரு 3 to 4 days வந்துட்டு நமக்கு கொடுத்து நம்ம பாடி வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நம்ம முன்னோர்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம பெண்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க எதையும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் வந்துட்டு மேபி பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது பிடிக்காதவங்களா கூட இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு ஒரு தீட்டு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ பீரியட்ஸ்ன்றது தீட்டு எல்லாம் கிடையாதுங்க. நமக்கு எப்படி யூரின், டாய்லெட் இந்த மாதிரியெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி பீரியட்ஸும் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். அது நம்ம டெய்லியும் போகிறோம், இது வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வருது. பீரியட்ஸ்ன்றது என்னென்னா, நம்மளோட உடம்புல எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எக் ஃபர்டைல் ஆகலைன்னா அது வெளியே போய் தான் ஆகணும் இல்லையா? அதுதான் வந்துட்டு பீரியட்ஸ் மூலமாக வெளியே வருது. அண்ட் வெளியே வர பீரியட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பிளட் கிடையாது. அதில் வர்றது எல்லாமே அந்த டிஷ்யூஸ் தான் வெளியே வரும். ரொம்ப கம்மியான அளவு தான் வந்துட்டு பிளட் இருக்கும். அதனால் பிளட் வெளியே வருது, நாங்கள் வந்துட்டு தீண்டத்தகாதவர்கள், தீட்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அண்ட் பிளான்ஸை ஏன் தொடக்கூடாது அப்படின்னு நான் பார்த்தப்போ எனக்கு 2 ரீசன்ஸ் கிடைச்சிதுங்க. ஒன்று வந்துட்டு நம்ம பாடி ஹீட் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமாம், அது வந்து உண்மை தான். பீரியட்ஸ் ஆகும்பொழுது 1 or 2 degrees Celsius நம்ம பாடி வந்து ஹீட் ஆக தான் செய்யும். அதுக்காக
அந்த நிலமையில நம்ம பிளான்ஸை தொட்டால் நம்ம பாடி ஹீட்னால அது கருகி போயிடும் அப்படிலாம் கிடையாது. நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கே நம்ம பிளான்ஸ் எல்லாம் சர்வைவ் ஆகுது. அப்போது நம்ம பாடி ஹீட்டுக்கு தாங்கிக்காதா என்ன? ஸோ அதை வந்துட்டு நம்ம அவ்வளோவா சீரியஸாக எடுத்துக்க வேணாம். அப்படி நீங்கள் தொட்டால் அந்த பிளான்ஸ் கருகி செத்து போயிடலாம் மாட்டாது. இன்னொரு ரீசன் என்னென்னா, அந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் நமக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகும் அண்ட் நம்ம ரொம்ப இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய பேரை திட்டிக்கிட்டு இருப்போம், எரிஞ்சு விழுவோம். அது வந்துட்டு நேச்சுரல் தான். அது வந்து பிகாஸ் ஆஃப் அந்த பெயினாக இருக்கலாம், இல்லை அந்த ஹார்மோன்ஸோட விளையாட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்குள்ளே நிறைய நெகட்டிவ் வேவ்ஸ் இல்லை நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அந்த டைமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மேபி இருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம். பட் அந்த டைமில் வந்துட்டு யாரும் பிளான்ஸை கேர் பண்ணணும், இல்லை பிளான்ஸ்க்கு தண்ணி ஊற்றணும், அதை தொடணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு அந்த மாதிரி மூட் ஸ்விங்காக இருக்குது, நான் அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் எதுவுமே எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். சும்மா படுத்துட்ருப்பேன், இல்லை சும்மா உட்காந்துட்ருப்பேன். மற்றபடி இந்த மாதிரி மற்ற வேலை செய்யணும்னு தோணாது. ஸோ அந்த மாதிரி செய்கிறோன்னா நமக்கு பாடி ஓகே ஆகிடுச்சு, நம்ம ரெக்கவர் ஆகிட்டோம். அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம மற்ற வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிப்போம். ஈவன் உங்களுக்கு பீரியட்ஸாக இருந்தாலுமே இஃப் யூ ஆர் ஃபைன் டு டூ தட், நீங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ஓகேவாக இருக்கீங்க, உங்கள் மூடெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிளான்ஸை கேர் பண்ணலாம். உங்கள் பிளான்ஸை நீங்கள் பீரியட்ஸ் அப்போ உங்கள் பிளான்ஸை தொட்டால் அது கருகி போயிடும், செத்து போயிடும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்பாதீங்க. மேபி நம்ம முன்னோர்கள் சொன்னது வந்து நம்ம லேடிஸாக அந்த மாதிரி டைமில் யாரும் வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தில் கூட நீங்கள் எதையும் தொடக்கூடாது, அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, அப்படி நிறைய இருக்குது இல்லையா? அது சுற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கலாம். அது வந்து நமக்கு ரெஸ்ட் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான். மற்றபடி நம்ம தொட்டால் அது வந்துட்டு விளங்காமல் போயிடும், இல்லை பாழாக போயிடும், அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நம்பாதீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு நேற்று அந்த டவுட் வந்துச்சு. பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாதுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது நிறைய ரூல்ஸ் சொல்லி வச்சுருந்தாங்க. லைக் தனியாக தான் உட்காரணும், நமக்குன்னு தனியாக பிளேட்டு கிளாஸு அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க அந்த டைமில். பட் நமக்கு நிறைய தெரிய வர நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு நிறைய கேள்வி கேட்டு இப்போ வீட்டில் எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ யாரும் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை. முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா திட்டுவாங்க, குளிக்காமல் எதனா தொட்டாவே குளிக்காமல் எல்லாத்தையும் தொட்டுட்ருக்கேன் அப்படின்லாம் கேட்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் எங்கள் வீட்டில். அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். அதனால் இஃப் யூ ஆர் ஃபைன் டு டூ தட், உங்கள் பிளான்ஸை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பண்ணலாம். பட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கும்பொழுது, இல்லை மூட் ஸ்விங்ஸில், இல்லை பெயினில் இருக்கும்பொழுது, அந்த மாதிரி டைமில் யாருமே அந்த வேலை பண்ணணும்னு நமக்கு தோணாது. ஸோ நம்ம பண்ணவும் மாட்டோம். நீங்கள் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்துட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் பிளான்ஸை போய் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் நான் தான் பார்த்துப்பேன். அதுக்கு தண்ணி கொடுக்குறது, இல்லை ஃபர்டிலைசர் கொடுக்குறது, எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இருக்க வேறு யாரும் பிளான்ஸ் தொட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல் டேக் கேர் வந்து நான் தான். அப்போ வந்துட்டு எனக்கும் அது நேச்சுரல் ப்ராசஸ் தானே. அந்த மாதிரி டைமில் நான் பிளான்ஸை தொட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்காக பிளான்ஸ் செத்து போச்சா அப்படிலாம் கிடையாது. ஸோ இதை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப வேண்டாம். சிலருக்கு வந்து குழப்பம் இருக்கலாம், நம்ம அதை பண்ணலாமா கூடாதா, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுனா ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் பேர் டவுட்டில் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அகெயின் நான் வந்துட்டு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. அண்ட் நான் வந்து எந்த ரிசர்ச்சும் பண்ணலை, இதுதான் ரீசன், இதனால தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் வந்துட்டு இங்கே ஆதாரபூர்வமாலாம் நான் சொல்லலை. இது வந்துட்டு என்னோட ஒரு ஒப்பீனியன். நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ண விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பிகாஸ் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எப்போவுமே வந்து பெண்களை அடிமைப்படுத்தி வைக்கணும் அப்படின்லாம் நினச்சது கிடையாது. நம்ம முன்னோர்கள் எப்போவுமே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து தான் நடத்தியிருக்காங்க. என்னோட தாட் அது. அதுக்கப்புறம் பின்னாடி வழியாக வந்தவங்க, அதை பிடிக்காதவங்க, அதை நிறைய விஷயங்களை மாற்றி சொல்லி, இல்லை திரிச்சு பேசி அந்த மாதிரி அதை ஒரு நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றிட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாருனா உங்கள் அம்மாக்களோ யாருனா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பிகாஸ் இப்போ எல்லாம் ஓப்பன் மைண்டடாக ஆகிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது. மேபி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில், இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், இப்படிலாம் தள்ளி வைக்க வேண்டிய இல்லை ஒரு தீட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பீரியட்ஸை சுற்றி இருக்கிற நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் இன்டர்நெட்லேயே போய் பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. நிறைய நான் ரீட் பண்ணும்போது எனக்கு நிறைய சிரிப்பு தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம். இட்ஸ் நாட் ஓன்லி இன் இந்தியா. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட நிறைய கண்ட்ரீஸில் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான்
அந்த 3 டேஸ் அலோகேட் பண்ணி நமக்கு நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதனா ஒப்பீனியன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய ஸ்டோரிஸை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் என்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி இன்றைக்கி நம்ம பிளான்ஸ் பற்றிலாம் எதுவும் பார்க்கல. அடுத்த வீடியோஸில் நம்ம பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ஸ்டோரிஸை கேட்டதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.